ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹெல்டு சிஸ்டம் இன் ஓஎஸில் ஹேண்ட் ஹெல்டு சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஹேண்ட் ஹெல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனு டேப்லலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஹேண்ட் ஹெல்டு மீன்ஸ் வாட், நம்ம கைக்குள்ளே இருக்கிறது. கைக்குள்ளே நமக்கு என்னென்ன இருக்கிறது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸு டேபு இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதான் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஹெல்ட் டிவைசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் நோன் அஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற நம்மளுடைய சுச்சுவேஷனில் நம்மளுடைய பாப்புலரான ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலரான ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸு. இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்ட் ஹெல்ட் டிவைசஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஹை ப்ராசஸர் இருக்கும் அண்ட் தென் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சென்சார் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எந்த இடத்துல போனாலும் நமக்கு யூஸ் ஆகணும் இல்லையா. அப்போ ஹை ப்ராசஸரும் வேரியஸ் சென்சார்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இந்த ஹேண்ட் ஹெல்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, since the development of handheld computers in the 1990s, the demand for software to operate and run on these devices has increased. அதாவது 1990s பார்த்தோம்னா நம்மள மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அவ்வளோவா வந்து யாரும் இப்போ இருக்கிற மாதிரி எல்லார் கையிலுமே இருக்காது. ரொம்ப ரேராக ரிச்சாக இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் இந்த ஹேண்ட் ஹெல்டு அதாவது நம்மளுடைய செல்ஃபோன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டு செல்ஃபோன்ஸ் வந்து இருக்கும். இப்போ இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸும் அந்த டிவைசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஹேண்டல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் போகணுன்றதுக்காக தான். 3 மேஜர் காம்படிட்டர்ஸ் வந்து இது கண்டிப்பாக வந்து இது வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. வித் 3 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது 3 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, iOS அண்ட் பாம் அந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் 3 கம்பெனிஸ் வந்து இது போட்டி போட்டாங்க 3 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் மூலமா இது வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் தி 3 கம்பெனிஸ், இந்த 3 கம்பெனிஸில் ஃபஸ்ட்டு என்ன டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாம் OS தான் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க பாக்கெட் பிசின்ற இதை வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாம் OS தான் வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் மூலமா நமக்கு வந்து விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி பிசி பேஸ் பண்ணி பாக்கெட் பிசின்ற ஒரு ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் OSஐ வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோர் ரீசெண்ட்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்து இந்த வெர்ஷனை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஒன் பார்த்திங்கன்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா இந்த ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸை வந்து டெவலப் பண்ணாங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஹெல்டு OS இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பாம் OS, பாக்கெட் பிசி, சிமியன் OS, லினக்ஸ் OS, விண்டோஸ் அண்ட் தென் ஆண்ட்ராய்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஹேண்ட் ஹெல்டு OS இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ ஒன்று நம்ம டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாம் OS. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு 3 ஆஃப் த கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1996 தான் இது வந்து யூஸ் பண்ணாங்க. இது வந்து மொபைல் டிவைசஸில் வச்சு யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் வெல் கெப்போஸ் டு ஆக்சஸ் த இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட் வந்து கரெக்டாக வருது வயர்லெஸ் மூலிமா இந்த பாம் OS யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டும் வந்து நல்லா சப்போர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா பாம் டிவைசஸ் இஸ் ட்ரெடிஷ்னலி கான்சன்ட்ரேஷன் ஆன் ப்ரொவைடிங் பேசிக் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ். இந்த பாம் டிவைசஸ் மெயினாகவே எதுக்கு வந்து யூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கிற நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக இருக்க பாம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமாக கொடுத்து அதோடைய கெப்பாசிட்டி வயர்லெஸ் நிறைய அட்வான்டேஜஸ் டிஜிட்டல் கேமராஸ் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிமியன் OS. இந்த சிமியன் OS வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாப்புலாரிட்டியாக தான் இருந்தது அந்த டைமிங்கில். இந்த வந்து பார்த்திங்கன்னா நிறையா நோக்கியா கம்பெனிஸ் அண்ட் தென் சானி எரிக்ஷன்ஸ் கம்பெனிஸ் வந்து இது வந்து நிறையா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த டார்க் ஹார்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது OS ரேஸ், அதாவது ஓட்டப்பந்தயம் மாதிரி அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து உடனே டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 80% ஆஃப் த ஹேண்ட்செட் மேனுஃபேக்சர்ஸ் அப்போ வந்து 1996 அப்புறம் வந்த ஆண்ட்ராய்ட்ஸில் பார்த்திங்கன்னா 85% ஆஃப் த ஆண்ட்ராய்ட்ஸ்
ஆண்ட்ராய்ட் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஎஸ், இந்த சிமெயின் ஓஎஸ் தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதோடைய கெப்பாசிட்டி ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2.5G அண்ட் 3G மொபைல் ஃபோன்ஸாக அந்த ஃபோன்ஸில் தான் இது யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் பிசி. பேக்கெட் பிசி யாரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பேக்கெட் பிசியை வந்து மைக்ரோசாஃப்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஆண்ட்ராய்ட்ஸில் இது யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த பேக்கெட் பிசி ஹேண்ட் ஹெல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ ஃபெமிலியர் அப்ளிகேஷன்ஸ், நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம வந்து அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் தான் டெவலப் பண்ணாங்க. நம்ம எப்படி வேர்டு, எக்ஸெல்லு, அண்ட் தென் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், பவர் பாயிண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணோமோ அது எல்லாமே நம்மளுடைய ஆண்ட்ராய்ட்ஸில் கொண்டு வரத்துக்கு இவங்க தான் வந்து அதாவது பேக்கெட் பிசி மீன்ஸ் ஒரு டெஸ்க்டாப் பிசியில் என்னென்னலாம் இருக்குமோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் கொண்டு வந்தாங்க. அந்த ஓஎஸ் தான் பார்த்திங்கன்னா பேக்கெட் ஓசி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா வேர்டு, எக்ஸெல்லு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் ஓஎஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஓஎஸ். லினக்ஸ் ஓஎஸ் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் லான்ச் ஆனதுக்கப்புறம் லினக்ஸை வச்சு இந்த ஓஎஸை க்ரியேட் பண்ணாங்க. மோட்டரோலா இன் 2003 வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த லினக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹை ஹேண்ட் ஃபோன்ஸ் அதாவது ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த லினக்ஸ் ஓஎஸ் மூலிமா நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா பவர்ஃபுல் ப்ராசஸஸ், நிறைய ப்ராசஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அமௌண்ட்ஸ் ஆஃப் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஃபோனில். ஓகேங்களா, இப்போ கேபிஏ, எம்பிஏ அந்த மாதிரி நிறையா அதாவது நம்மளோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அமௌண்ட்ஸை மெமரியை வந்து அதிகமாக்குனாங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா instructors so they send the result back to the application via the operating system. இது வந்து நம்மளோட டேட்டா வந்து இங்கேருந்து அங்கே போனோமா லினக்ஸுக்கு ஓஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண ஆப் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஆப்பில் மூலமா நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து ஓஎஸ்க்கு போகும். திருப்பி ஓஎஸ்லேருந்து நமக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் மொபைல் சொல்லிட்டு ஹேண்டல் ஓஎஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த விண்டோஸ் மொபைல் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிவைசஸ், அதாவது ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்னலாம் இருக்குது, இப்போ ப்ளூடூத் இருக்குது, அண்ட் தென் ஒயர்லெஸில் நம்ம என்னென்ன கனெக்ட் பண்ணுவோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விண்டோஸ் மொபைலில் வர ஆரம்பிச்சுது. இந்த விண்டோஸ் மொபைல் டிவைசஸ் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம், சிடிஎம்ஏ நெட்வொர்க்ஸ் மூலிமா நமக்கு வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்ட் ஹெல்ட் ஓஎஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். எம்எக்ஸ்ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூனிவர்சல் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து அலோஸ் எக்ஸிட் ஃபுல் ஃப்ளெஜ் டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ரிட்டன் ஃபார் விண்டோஸ், லினக்ஸ், ஜாவா ப்ரோக்ராம் கேன் பி எனேபிள்ட் இம்மிடியட்லி ஆன் ஜாவா டிவைசஸ் வித்தவுட் எனி ரீடெவலப்மெண்ட். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம விண்டோஸும் போட்டுக்கலாம், இல்லை லினக்ஸும் போட்டுக்கலாம், ஜாவா, பாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். எந்த ஒரு நம்மளுடைய மொபைல் டிவைசஸில் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ரீடெவலப்மெண்ட்னா அதுக்குன்னு எதுவுமே இல்லாமல் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எக்ஸ்ஐயில் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய மொபைலில் வந்து இந்த ஓஎஸ் மூலிமா நம்ம பண்ண ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பாப்புலராக நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு. இதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மொபைல் டிவைசஸில் நம்ம யூஸ் பண்ணுற ரீசெண்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு தான். இந்த ஆண்ட்ராய்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இது யாரை க்ரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தான் க்ரியேட் பண்ணாங்க. எல்லா டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் லெவல்ஸில் வச்சு எல்லாம் ப்ரொஃபஷ்னலாக வச்சு என்னென்னலாம் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வர முடியுமோ நம்மளுடைய இதில் எல்லாமே கொண்டு வந்தாங்க. இப்போ ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த டச் ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூசர் இன்டர்ஃபேஸு, விட்ஜெட்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல, விட்ஜெட்ஸ்லாம் பார்த்துருப்போம் நம்மளுடைய செல்ஃபோனில். கேமரா, நெட்வொர்க், என்னென்ன நெட்வொர்க் இருக்குது, அதர் ஃபியூச்சர்ஸு, ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, வைஃபை ஆன் பண்ணுறது, அண்ட் தென் எல்லா ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மூலிமா தான் நமக்கு வந்து எனேபிள் ஆச்சு.
இப்போ இந்த ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துருக்கோம், நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து நிறைய அப்ளிகேஷன்ஸை நம்மளால் டெவலப் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண டவுன்லோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேமிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ப்ரோக்ராமிங் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை அதர்ஸ் எனி டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஆண்ட்ராய்டு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் யூசர்ஸ் டெவலப் இன்ஸ்டால் நம்மளே வந்து ஓன் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? The Android framework is licensed under the Apache license, with Android application developers holding the right to distribute the application under the customized license. இது வந்து எந்த ஒரு லைசன்ஸும் வந்து லைசன்ஸ் இருந்தாலும் அந்த லைசன்ஸ் பேஸ் பண்ணி இருக்காது. ஏன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த ஆண்ட்ராய்ட் ஃப்ரேம்ஒர்க்கே ஸ்ட்ரக்சரே வந்து டெவலப் பண்ணாங்க. இப்போ இந்த ஹேண்ட்ஹெல்டு இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஹெல்டு ஓஎஸ். இந்த நெக்ஸ்ட் இதோடைய அட்வான்டேஜஸ், ஹேண்ட்ஹெல்டு ஓஎஸோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா, காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், வெயிட் அண்ட் சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம டெஸ்க்டாப் தூக்கிட்டு போகிறது எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை தூக்கிட்டு போகிறது எப்படி இருக்குது. அப்போ வெயிட் அண்ட் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஜெனரேஷன் வந்து இருக்காது. இது வந்து ரியலபிளாக இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா இதோடைய அட்வான்டேஜஸ். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா when compared to டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுற போது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்ஹெல்டு ஓஎஸோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். இந்த ஸ்மால் சைஸ் கெப்பாசிட்டியாக இருக்கும். இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம் பார்த்தோம்னா லெஸ் மெமரியாக இருக்கும். அதான் இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ இந்த ஹேண்ட் ஹெல்டு டிவைஸ் ஓஎஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.